யாரது? கதவு திறந்தாப்பா இருக்கு. வாங்க வாங்க. ஹாய் அங்கிள், நான் தான் சங்கி வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன ரொம்ப நாளா ஆளவே காணா? நான் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கேன் அங்கிள். மங்கி தான் நீங்க இருக்கும்போது வர வேண்டாம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அதுதான் விஷயமா? அவனை வந்து வச்சுக்கிறேன். சரிப்பா, உள்ள போய் பாரு, அவன் இருக்கான். என்னடா வந்த வேலை முடிஞ்சிச்சு போல. இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளேயே எப்படி கண்டுபிடிச்ச? நான் நீ போட்டு கொடுக்குற வேலையை சொன்னேன். ஏண்டா உன் வாடையே ஆகாதுன்னு எங்க அப்பா சொல்றாரு. இதுல அடிக்கடி வந்து போவேன் வேற சொல்ற. 35% எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்ப வெறும் 30% தான் எடுக்கிறேன். அதுக்கு முழு காரணம் நீ தான் எங்க அப்பா நினைக்கிறாரு. ஆமா ஆமா, என் கூட பழகுனதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்த, பழகுனதுக்கு அப்புறம் தான் 30-35 எடுக்கிற பாரு. எப்பவுமே அவ்வளவுதான்டா எடுப்ப. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. போன அப்பா திரும்பி வந்துட போறாரு. இன்னைக்கு சாயங்காலம் கார்த்திக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கோம். தலைக்கு 100 ரூபா. கண்டிப்பா 100 ரூபா வாங்கிட்டு வந்துடு. 100 ரூபா வாங்கினா தான் உள்ள அனுமதி, இல்லாட்டி கிடையாது. நீ வராம இருந்தாலும் எங்க அப்பா கையில கால விழுந்தாலும் அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு வந்திருப்பேன். உன் மூஞ்சியை காட்டிட்டியா இன்னும் தந்த மாதிரி தான். அப்போ நீ வீட்லயே இருந்துக்கோ, என்ஜாய். ஆமா, பர்த்டே பார்ட்டிக்கு சங்கீதா வரலாம். சங்கீதா வராளான்னு தெரியல, ஆனா யாழ் கமலா வர. செருப்பு பிஞ்சிடும். அவ வந்தா எனக்கு என்ன, வரலாட்டி எனக்கு என்ன. ஒழுங்கா சங்கீதாவை போய் இன்வைட் பண்றீங்க. எப்படி நான் 100 ரூபாயை வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் உங்க அப்பா கொடுக்க மாட்டாரே, அப்புறம் எப்படி வாங்குவே வருவே? அதுக்கு தான் கடவுள் அம்மா கேரக்டர் ஒன்று படைச்சிருக்காரே. போ போ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, பை பை. ஷல்லல்லா ஷல்லல்லா, கமலா தான் வருவாளா. அம்மா அம்மா, ஈவினிங் சாயங்காலம் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, அதுக்கு 100 ரூபாய் வேணுமா. 100 ரூபாயா? அப்பா கேட்டா கண்டிப்பா தரமாட்டாருடா. அதாம்மா உன்கிட்ட கேக்குறேன். என்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? அதான் அப்பா கிட்ட ஆட்டையை போட்டு அரசலை பெட்டியில வச்சிருப்பேல, அதை எடுத்து கொடு. ஐயோ, அதெல்லாம் சேர்த்து தாண்டா இப்போ ஒரு புது சேலை வாங்கின அம்மா. அதெல்லாம் தெரியாது எனக்கு, எப்படியாவது 100 ரூபாய் வேணும். நீ நல்லா படிக்காதனால தான் அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு. நீ மட்டும் நல்லா படிச்சா அப்பா நீ ஆசைப்பட்டதெல்லாம் தருவார்ல. அம்மா, என் கிளாஸ்ல டீச்சர் சரியில்லைம்மா. டீச்சர் ஒழுங்கா இருந்தா நான் நல்லா படிக்காம எங்கம்மா போக போறேன்? நான் நல்லா படிக்காத காரணமே அந்த டீச்சர் தான்மா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அது சொல்றது. நீதாம்மா அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீ ஏன் இப்படி பேசினா எப்படி? அப்போ உன் கிளாஸ்ல மத்த பசங்க எல்லாம் எப்படி மார்க் எடுக்கறாங்கன்னு அப்பா கேட்பாருல்ல. அம்மா, அவனுங்க எல்லாம் டியூஷன் போறானுங்கம்மா. அப்ப நீயும் டியூஷன் போ, நல்லா படி, நல்ல மார்க் எடு. நான் டியூஷன் போக மாட்டேன்னு சொல்றேன், ஆனா அப்பா சொல்ற மிஸ் கிட்ட போக மாட்டேன். எங்க கிளாஸ் டீச்சர்ட்ட தான் போவேன். ஏண்டா, அந்த மிஸ் சொல்லி தரது புரியலன்னு தான் டியூஷன் போறேன்னு சொல்றேன். இப்ப மறுபடியும் அந்த மிஸ் கிட்டயே டியூஷன் போறேன்னு சொல்றியே, ஒன்னும் புரியல. ஐயோ அம்மா, அந்த மிஸ் டியூஷன் வர பசங்களுக்கு மட்டும் எந்தெந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும்னு முத நாளே சொல்லிடுவாங்க. அதான் எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஓஹோ, அதான் விஷயமா? அது மட்டும் இல்லம்மா, அப்பா சொல்ற டியூஷன் மிஸ் கிட்ட அப்பா எப்பவுமே வலிஞ்சு தான் பேசுறாரு. பாத்துக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓஹோ, அதான் விஷயமா? அதான் அந்த மனுஷன் அவகிட்டே டியூஷன் போன அடம் பிடிக்கிறாரோ? இருக்கட்டும், நீ உங்க மிஸ் கிட்டே டியூஷன் போடா. அவர் என்ன சொல்றாருன்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா, அப்புறம் அந்த 100 ரூபாய் நீ ஒன்றும் கவலைப்படாத. 100 ரூபாய் அப்பா பாக்கெட்ல ஆட்டையை போட்டு சாயங்காலம் தரேன். அப்ப 100 ரூபாய்